அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஏனாதிநாத நாயனார் கதையை தெரிந்து கொள்ளப் போகிறோம். கும்பகோணத்திற்கு தென்கிழக்கில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எயினனூர் தற்போது ஏனநல்லூர் என்ற ஊரிலே ஏனாதிநாதர் பிறந்தார். ஏனாதி என்றால் படைத்தளபதி என்றாகும். மன்னர்களுக்கு போர் பயிற்சி தரும் பணியை மேற்கொண்டார் ஏனாதிநாதர். அதில் வரும் வருமானத்தை கொண்டு அடியவர்கட்கு வேண்டியவற்றை வழங்கி வழிபடுவது அவர் கொள்கையாகும். ஏனாதிநாதர் வாள் வலிமையும் தோள் வலியும் அஞ்சா நெஞ்சமும் உடையவராய் திகழ்ந்தார். ஊரில் வாட்படை பயிற்சி கூடம் அமைத்து பயிற்சி கொடுத்து வந்தார். திறமையான பயிற்சியால் செல்வமும் செல்வாக்கும் பெருகியது. அவர் பெற்ற செல்வம் எல்லாம் அடியவர்கட்கே பயன்பட்டது. அவர் புகழ் அதிகரித்தது. பகைவர்கள் உட்பட அனைவரும் அவர் திறமையை புகழ்ந்தார்கள். அவ்வூரில் வாழ்ந்த வாட்பயிற்சி தரும் அதிசுரன் அவர் மேல் அழுக்காறு கொண்டான். அவனது திறமையின்மையால் அவனால் பெயர் பெற முடிவில்லை என்பதை உணர முடியாதவன் ஏனாதிநாதர் மேல் பொறாமை கொண்டான். ஒரு நாள் அதிசூரன் ஏனாதிநாதர் இருக்கும் இடம் தேடி வந்தான். நான் பயிற்றுவித்தவரை கூட்டிக் கொண்டு வருகிறேன், நீங்கள் பயிற்றுவித்தோரை கூட்டிக் கொண்டு வாருங்கள், இருவரும் சண்டையிடுவோம், யார் வெற்றி பெறுகிறோமோ அவரே இனி இவ்வூரில் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு ஏனாதிநாதரும் உடன்பட குறித்த நாளில் போர் தொடங்கியது. இரத்த களமாகிய இடத்திலிருந்து அதிசூரன் ஆட்கள் ஒடி ஒளிந்தனர். தோற்ற அதிசூரன் போரில் ஏனாதிநாதரை வெல்வது கடினம் என உணர்ந்தான். வஞ்சனையால் வெல்ல நினைத்தான். மீண்டும் ஏனாதிநாதரை சந்தித்தவன், நம்மால் ஏன் பலர் மடிய வேண்டும், நாமிருவரும் வாட்போர் செய்யலாம், வெற்றி பெற்றவர் பயிற்சி சொல்லித் தரலாம் என்றார். அதற்கு இசைந்தார் ஏனாதிநாதர். போர் குறிப்பிட்ட நாளில் நடந்தது. தோற்கும் நிலை அடைந்த அதிசூரன்தான் திட்டமிட்டபடி தன் நெற்றியில் உள்ள திருநீற்றை மறைத்திருந்த மறைப்பை விலக்க, நெற்றியில் திருநீற்றை கண்ட ஏனாதிநாதர் அடியவரை கொல்வதா என வாளை எறிந்துவிட எண்ணினார். அதனால் சண்டையிடுவது போல் பாசாங்கு செய்தார். அதிசூரன் தன் எண்ணத்தை நிறைவேற்ற மண்ணில் சாய்ந்தார். நெற்றியில் திருநீறு கண்டமைக்காக அடியவர் என நினைத்து கொல்லாமை தவிர்த்து தன் உயிரை கொடுத்த ஏனாதிநாதருக்கு அருள்வெளியில் பெருமான் காட்சி கொடுத்து அருளினார். அடுத்த காணொளியில் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் கதையை தெரிந்து கொள்ளப் போகிறோம்.